வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் கட்லட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். சிக்கன் கட்லட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு எலும்பில்லாத சிக்கன் எடுத்துருக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ், 2 முட்டை, 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் ஆயில். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சா போதும், இந்த மாதிரி வரும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வேகணும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 3/4 பாகம் அளவு வெந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசம் எல்லாம் போய் வெங்காயமும் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், இப்போ வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நாம் பெருஞ்சீரகத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா சேர்க்கும்போது தீயை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உடனே கருகிரும். அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது, அதனால தான் ஆயில் சேர்க்க சொல்கிறேன். இது மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதோடைய பச்சை வாசம் எல்லாம் போகட்டும். இல்லாமல் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இனி நாம் அரைச்சி வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். சிக்கன் இந்த மாதிரி பெரிய துண்டு துண்டு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வேகும்போது அது சின்ன சின்ன பீஸாக பொடிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் மசாலாலாம் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், சிக்கன் நல்லா வேகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உதிர்ந்து வந்துடும். நீங்கள் ஃபுல் டைம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தால் போதும். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஆறின பிறகு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஏன்னா நம்ம ஆறின பிறகு தான் உருண்டை பிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்தாச்சு. கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த சிக்கனில் உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லா இடத்துலையுமே சேரணும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு துண்டு துண்டாக இருக்கும், எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகாது. அதனால் நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இனி நாம் வச்சுருக்கிற முட்டையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. உப்பு துண்டு இருக்கக்கூடாது, அதனால் நல்லா கலக்கி விட்டுடலாம். பாருங்கள், இனி நம்ம கட்லெட்டை தேவையான அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக இப்படி அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு இந்த மாதிரி நாம் ஷேப் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இது நாம் கலக்கி வச்சுருக்கிற முட்டையில் எல்லா இடமும் படுற மாதிரி இதை முக்கி எடுத்துடலாம்.
எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் லைட்டாக இதை புரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா இடமும் படுற மாதிரி இந்த மாதிரி எடுத்துட்டு இது ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு அழுத்திங்கன்னா கரெக்டாக இது வரும். அடுத்து நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இனி இதே மாதிரி முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா முக்கி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸ்லேயும் இதை மேலெல்லாம் நல்லா படுற மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே அந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம். இனி இதை நம்ம பொரிச்சு எடுக்கணும். நிறைய ஆயில் ஊற்றி நான் பொரிக்கலை. பாருங்கள், ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம கட்லெட்டை உள்ளே வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். பாருங்க, இப்போ நம்ம இதை பக்கம் மாற்றி வைக்கலாம். லைட்டாக தான் கலர் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் வந்தால் தான் கட்லெட் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே பக்கம் மாற்றி வச்சுட்டோம். இப்போ இதை இன்னொரு வாட்டி நம்ம திருப்பி வச்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்றி வைக்கும்போதே கொஞ்சம் டைம் விட்டு மாற்றி வச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி கலர் வந்துடும். ஆனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே மாற்றி வச்சதுனால அது வந்து ரொம்ப கலர் வரல. அதனால் நான் மறுபடியும் இதை மாற்றி வச்சு வேக வைக்கிறேன். இப்போ ரெண்டு பக்கமுமே நல்லா செவந்திருக்கும். இப்போ நம்ம இதையும் தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி இன்னும் மீதி இருக்கிற கட்லெட்டையும் நாம் அதே எண்ணெயில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ எல்லா கட்லெட்டையுமே நான் பொரிச்சு எடுத்துட்டேன் எண்ணெயில் வச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கட்லெட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்பவே ஈஸி தான். நம்ம கடையில் கொடுத்து வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் இந்த மாதிரி செஞ்சோன்னா நாங்கள் திருப்தியாக நிறையவே நம்ம சாப்பிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.